சைக்ளோன் தித்வானாலே கிடைச்சது இது சடனா ஒரு லீவ் இருக்கு இல்லையா? அது உங்க குழந்தைக்கு டிஸ்ட்ராக்ஷனா, ஆப்பர்ச்சுனிட்டியா? அது உங்க கையில தான். வணக்கம். நான் சரோஜா, உங்களோட பேரண்டிங் கோச். குழந்தைகளுக்கு ஃபர்ஸ்ட் மைண்ட் செட் சேஞ்ச் பண்ணுங்க. ஐயோ மழைனால ஸ்கூல் மூடிட்டாங்க, இப்போ என்ன பண்றது அப்படிலாம் பேசாம, மழைனால ஹோம் ஸ்டடி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லுங்க. அதனால அவங்களோட நினைப்பே மாறும். இந்த பாயிண்ட் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கொஞ்சம் இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. வீட்டில் அரை மணிக்கூர் படி 5 நிமிஷம் பிரேக், அது போல ஒரு சிஸ்டம் வச்சுக்கோங்க. டைம் பண்ணுங்க. ஸ்கூல் ஒரு ரொட்டீன் போல தான், காத்தால ஏஞ்சுக்கணும், ரெடி ஆகணும் அண்ட் படிக்க உட்காரணும். மீல்ஸும் அதே டைம்ல தான். ஹாஃப் அன் ஹவர் படிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் பிரேக் கொடுங்கன்னு சொல்றேன்ல, அது மொபைல் பார்க்கறதுக்கோ இல்லை டிவி பார்க்கறதுக்கோ இல்லை. ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ், கொஞ்சம் வாக்கிங், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட பேசுறது, அதுக்கெல்லாம் அந்த கேப்பை யூஸ் பண்ணலாம். ஸ்கூல்ல எப்படி ஒரு 12 மணிக்கு லஞ்ச் பிரேக் கொடுப்பாங்க, அது போல ஒரு ஹாஃப் அன் ஹவர் பிரேக் அப்போ கொடுங்க. ரொம்ப சின்ன குழந்தை இருந்தா ஹாஃப் அன் ஹவர் படிப்பு, ஹாஃப் அன் ஹவர் விளையாட்டு, அது போல அவங்கள ஆக்டிவா வைங்க. இது போல ரொட்டீன் போல செட் பண்ணிட்டு படிக்க வச்சிங்கன்னா குழந்தைகள் காத்தால பிஸியா இருப்பாங்க அண்ட் ராத்திரி டயத்துக்கு தூங்குவாங்க. ஸோ அந்த ஸ்கூலோட ரொட்டீன் மாறாது, பாடி அதே மோட்ல இருக்கும். அந்த ஹாஃப் அன் ஹவர் பெரிய பசங்களுக்கு அந்த ஹாஃப் அன் ஹவர் எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும், எப்படி படித்தா மேக்ஸிமம் ரிட்டென்ஷன் ஆகும், அது அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். கவனமாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் கொடுத்துடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.